ரமதானுடைய மாதம் வந்தாலே பல பேர் எண்ணிட்டு இருக்கிறாங்க, இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம், இது ரெஸ்ட் கூடிய மாதம். நல்லா தூங்கலாம். காலைல ஃபஜ்ரில் தூங்கினா 9 மணிக்கு ஆஃபீஸ் போனால் எழுந்திருப்பார். ஆஃபீஸ் போயிட்டு வந்து படுப்பார். அசர் வரும். அசர் போயிட்டு வந்து படுப்பார். இஃப்தார் வந்துடும். இஃப்தாரில் நோன்பு வந்துட்டு நானும் நோம்பாளிப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ். ரமதானுடைய மாதம் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம். இது உறக்கத்திற்கான மாதம் கிடையாது. யார் இதை உறங்கி கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள், பாலடித்தவர்கள். ரமதானிலே அவருக்கு தேவையான ஓய்வை அவர் எடுத்துக்கொண்டு மீது இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தவர்கள் தான் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் கொடுத்தவர்கள். ரமதானில் உறங்காமல் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு செல்லுவார். ரமதானில் உறங்காமல் துஹருடைய தொழுகைக்கு செல்லுவார். ரமதானில் உறங்காமல் அசருடைய தொழுகைக்கு சொல்லுவார். இன்னைக்கு பலருக்கு அசர் துஹரு ரமதான்ல தூக்கத்துல தான் இருக்கும், கனவுல தான் தொழுகிறார் பல பேர். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். முஸீபா, ஃபித்னா. இது எதை காட்டுகிறது? இவர் ரமதானுக்கென்று வேஷம் போடுகிறார், ரமதானுக்கென்று தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. இப்போது உறக்கம் ஹராமாகிவிடும். எப்போது துஹர் தொழுகை, அசர் தொழுகை, சுபுஹுடைய தொழுகை தொழாமல் உறங்கினால் அந்த உறக்கம் ஹராம். இப்போ வணக்க வழிபாட்டை விட்டு இந்த உறக்கம் எம்மை நீடித்தால் இந்த உறக்கத்தை எம்மை நாம் உறக்கத்திலிருந்து மீள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.